மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை. அன்பினால் தெரிந்து கொண்டார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். சுவிகார புத்திரராய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய மகிமையை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நித்தியமாய் அவரோடு வாழும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி தெரிந்து கொண்டார்? அன்பினாலே அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் ஒரே வரியில் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதாலும் தெரிந்து கொண்டார் என்று உபாகமம் 7:8 வாசிக்கிறோம். ஆம், அவர் அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. அந்த அன்பு எத்தனை மேன்மையான அன்பு! ஆண்டவர் உங்களுடைய தகுதியை பார்த்தோ குணாதிசயங்களை பார்த்தோ உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்கள் மேல் அன்பு செலுத்தியதினால் அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நான் உங்களை சிநேகித்தேன். மல்கியா 1:2. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எரேமியா 31:3 என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுடைய நற்காரியங்களை பார்த்தோ புண்ணியத்தை பார்த்தோ உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய அன்பின் படியும் கிருபையின் படியுமே தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபை எத்தனை இனிமையானது! கிருபை என்ற வார்த்தைக்கு தகுதி இல்லாதவர்கள் மேல் கிறிஸ்து பாராட்டுகிற தேவ தயவு என்பது அர்த்தமல்லவா? அன்பினாலும் கிருபையினாலும் மட்டுமல்லாமல் பிதாவின் முன்னறிவிப்பின்படியே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது 1 பேதுரு 1:2 என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். இந்த வசனத்தை ஆழ்ந்து தியானித்து பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை முன் அறிவிப்பின்படியே தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த முன் அறிவிப்பின்படி இன்னாரை தம்முடைய ராஜ்யத்திற்கு தெரிந்தெடுக்க வேண்டும் என்று ஆதியிலேயே பிதா முடிவெடுத்திருக்கிறார். குலத்தில் ஒருவர், கோத்திரத்தில் ஒருவர், ஊரில் ஒருவர் என்று பல்வேறு சூழ்நிலையிலிருந்து உங்களை தமது முன் அறிவிப்பின்படி தெரிந்தெடுத்தார். தேவ பிள்ளைகளே, உங்களை பற்றி கர்த்தர் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? யாக்கோபு 2:5.